இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி பத்தி பேசுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அப்படின்னாலும் டிவிகேவும் வந்துட்டு தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்துட்டு எந்த கூட்டணியிலயும் இல்ல, நாங்க வந்து தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ஸோ 2026 தேர்தலில் தனிச்சு நின்று போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? திராவிடத்துக்கு மாற்று தான் தமிழ் தேசியம். அதே மாதிரி இந்த நேஷனல் பார்ட்டிஸுக்கான மாற்று தான் தமிழ் தேசியம். அப்படி இருக்கும்போது அவங்களோடய போய் கூட்டணி வைக்க முடியாது. நீங்க யாரை தவறுன்னு சொல்றீங்களோ, யாரும் மோசம்னு சொல்றீங்களோ, நீங்க அவங்களோட போய் கூட்டணி வைக்க முடியாது. ஆம் ஆத்மி எப்படி 24ல காங்கிரஸோட இந்தியா அலையன்ஸோட கூட்டணி வைக்கும்போது அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? அவங்க பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. காங்கிரஸுக்கு இது நல்லா அமைஞ்சது. காங்கிரஸுக்கு ஓட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, காங்கிரஸோட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆம் ஆத்மி காணாம போயிட்டாங்க. ஏன்னா ஆம் ஆத்மியை பொறுத்தளவுல காங்கிரஸும் மோசம், பாஜகவும் மோசம் அப்படிதான் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாமே திருடர்கள்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில் நீங்க காங்கிரஸோடய போய் சேர்ந்தீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து என்டிகேவுக்கும் அப்ளை ஆகும். ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் ஒரு தமிழ் தேசிய கட்சி, அந்த வகையில் அவங்க திராவிட கட்சிகளோடையும் பாஜகவோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்க முடியாது.